வாயில் கொலக்கட்டை வைத்திருப்போர் சங்கம் அப்படின்னு டைட்டில் கொடுத்தா அதில் தலைப்பு யார் பேரை கொடுக்கலாம்? சிவான்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சிவான்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ சிவா என்ன சென்மம்னே சொல்ல முடியலைங்க, வாயே திறக்கலைங்க. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தாலி கட்டி வச்ச பெரியம்மா, இன்றைக்கும் தாலி கட்டுறதை பிரிக்க வைக்கிற, எனக்குன்னு ஒன்றுமே இல்லையா பெரியம்மான்னு கேட்கணும் இல்லைங்க. அன்றைக்கி காலில் விழுந்து கதற நான் துடித்தேன் அந்த மனுஷன். அப்போ பிடிச்சி கட்டி வச்சேன், இன்றைக்கி பேசாமல் இருக்கானே, நீ என்னடா நினைக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்காம என்னோட ஆணை சிவா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் கேஸை கொண்டு போயிடுறாங்க. யாரும் வக்கீல் வாதாடக்கூடாதுன்னு சேங்க அப்பே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அம்பியா மேடம் வந்துடுறாங்க, வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணிலேருந்து எல்லாம் பார்த்தோன்னா சிந்து மேலே எல்லா குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. வக்கீல்னா இப்படி தாங்க இருக்கணும். செம்மைய ஆரம்பத்துலேருந்து ஆணி வேற அக்கு வேற அலசி ஆராய்ஞ்சு புட்டு புட்டு வைக்கிறாங்க. சிந்து என்னமோ பண்ணதெல்லாம் உண்மைதாங்க, தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன தீர்ப்பை சொல்லுங்க அப்படின்னு அந்த எதிர்த்தரப்பில் விக்கு விக்கு விக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அந்த மகா வச்ச ஆள் பார்த்தா நீதிபதி, இருங்கம்மா, அந்த அம்மா பார்த்தா 10 நாள் சாப்பிடாத ஆள் மாதிரி இருக்குது, பாவம் அதுவே, இருங்க ஆர்டர் அப்படிங்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வாதாடுறாங்க. சிந்துவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாணம் பிடிக்காம வேணான்னு சொல்லலான்னு தான் இருந்தா. ஆனால் அதுக்கு முன்னாடியே சிந்துவை யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மகாவுக்கும் எசக்கிக்கும் அக்கா எப்படிக்கா இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு குசு குசுன்னு பேசுகிறாங்க. அதை ஆறுமுகமும் கரெக்டாக பார்க்குறாரு. சிவா பார்க்குறாங்க, பைரவி பார்க்குறாங்க. என்ன கடத்திருக்காங்கன்னு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்களே அப்படின்னு இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் ஓடுது. அதுக்கப்புறம் வக்கீல் புட்டு புட்டு வைக்கிறாங்க. கடத்தினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பாவங்க, என் கட்சிக்காரரு கல்யாணம் பிடிக்கலைங்கிறக்காக மட்டும்தான் இருந்தாங்க. சிவா கழுத்தில் தாலி கட்டினாரு, அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அந்த பிள்ளைக்கு இல்லவே இல்லைங்க. ஆனால் இவங்க கடத்திட்டு போனவங்க என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்துவையும் சிவா காரக்களையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க. பார்த்தா போலீஸு எல்லாம் ரெய்டு பண்ணி அப்படி தூக்கி பார்க்கல எல்லாரும் இருக்காங்க. அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? தாலியை கட்டிக்கிட்டு தனக்கு தானே பண்ணிக்கிட்டு சிவா தான் கட்டிட்டான்னு ஒரு பொய்யை சொல்லிட்டா, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி அவளை கடத்தினது ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் தான் முழுக்க முழுக்க சிவா அன்னைக்கு தாலி கட்டிட்டான்னு சொல்கிறதுக்கான காரணம் அவங்க கடத்தினதுனால தான். இல்லைன்னா சிவா எனக்கு தாலி கட்டினான்னு எனக்கு கட்சிக்காரர் சொல்லியிருக்கவே மாட்டாருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, யாரோ கடத்தினாங்க, அதுக்கு சிவாவையும் கட்டிட்டான்னு சொல்லணும் அப்படின்னு மகா தரப்பு வக்கீல் பேசுகிறாங்க. கரெக்டான பாயிண்ட் தான் பிடிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அது வேற யாரோ கடத்தினாங்க, இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது யாரோ வேற யார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே ஆளாக இருந்தால் அப்போ கடத்தின ஆளுனால தானே இப்போ கல்யாணம் ஆயிருக்கு சொல்லியிருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படிங்கிற இது தப்புன்னு தானே ஆகும். என் கட்சிக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு தாங்க நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற எல்லாரும் புரியாமல் முழிக்கிறாங்க. ஆமாங்க, அந்த கடத்தினது சிந்துவை இந்த மாதிரி ஆறுமுகம் கல்யாணம் ஆகக்கூடாது, ஆறுமுகம் கல்யாணம் ஆகாமே போகணும், இந்த வீட்டுக்கு வாரிசுலாம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள் யார் தெரியுமா? யாருன்னு கேட்கல, இதோ இந்த மகா தான். ஐயோ இல்லை இல்லை பொய் சொல்கிறா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. ஹலோ ஆர்டர் ஆர்டர் அப்படின்னு அமைதிங்கிறாங்க. அமைதியாகிறாங்க. உங்களை கேட்டால் சொல்லிக்கங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீலம்மா என்ன பண்ணுது, அவங்க தான் கடத்திருக்காங்க, அதே ஆள் என் கட்சிக்கார்ட்ட கல்யாணம் பண்ணிக்காத, அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கல சிந்துவை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், அவங்க மகாத்தை என்னை கேட்டாங்க, ஆறுமுகத்தை நீ கல்யாணம் பண்ணிக்காத, எங்கேயாவது ஓடி போயிரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தான் எதுவுமே சொல்லாமல், இவங்க சொல்கிறது சரிதான், ஆறுமுகம் கட்ட மாட்டேன், ஆறுமுகம் கல்யாணம் நடந்தாமல் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி நினச்சி தான் நானும் கடத்தின வரைக்கும் சரின்ட்டு பேசாமல் இருக்கல. என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. நைட்டு வரைக்கும் நான் எங்கிட்டாவது ஓடணும் தான் நினச்சேன், ஆனால் என்னை கடத்திட்டாங்க அப்படின்னு சிவா சிந்து சொல்லி முடிச்சகையோட என்னம்மா இங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. மகா இல்லவே இல்லைன்னு அடித்து பேசுகிறாங்க. அன்னபூரணி, சிவா, சிந்து எல்லாருமே அதிசயத்து போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த வக்கீலம்மா, சரிங்க, இதுக்கெல்லாம் சாட்சி ஆதாரம் கேட்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இதோ நான் கொடுக்கும் சாட்சியம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த கல்யாண வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே சரி பண்ணி பார்த்துடுறாங்க. சிவா சிந்து கல்யாணம் நடந்தப்போ, அதாவது ஆறுமுகத்துக்கு கல்யாணம் நடந்தப்போ எல்லா இடத்துலையும் கேமரா ஃபுட்டேஜ் இருக்குங்க. மண்டபத்துக்கு வெளியில் வரைக்கும் எல்லாம் இருக்குது. மண்டபத்தில் இந்த கொண்டையை மறந்த மாதிரி அந்த ரவுடிங்க கிட்ட, டேய் கரெக்டாக கடத்திருங்கடா, தூக்கிடுங்கடா அப்படின்னு மகா பேசுதுங்க. அது எல்லாமே தெளிவாக பக்கா விழுந்திருக்கு. இதை விட என்னங்க வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன மகா, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படி சொல்ல, இல்லை ஏன்னா எல்லாமே இருக்கா, அது ஏதோ நீங்கள் அவங்க வேற ஆளை வச்சு பண்ணியிருக்காங்க, இப்போ ஏஐன்னு சொல்கிறாங்களே, ஏஐ தேதியை பாருங்கள், எல்லாமே அன்னைக்கு எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் போச்சா எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைனால ஒன்றும் பண்ண முடியல. மகா தலையை குனியுது. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, கூண்டில் நிற்க வைங்க, நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கூண்டில் நிப்பாட்டி அம்பிகா கேள்வி மேலே கேள்வி கேட்குது. இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் எதுக்கு பண்ணேன், ஏன் பண்ணேன், என் பையன் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வாரிசு இருக்கணும், ஆறுமுகத்துக்கு கல்யாணம் ஆகி புள்ள விட்டின்னு வந்துடக்கூடாது, அதுக்காக தான் அந்த சிந்துவை ஓடுற மாதிரி விரட்டி விட்டேன், கடத்த வச்சேன் அப்படின்னு சொல்ல, கடத்த வச்சா அது கடைசியில் என் வீட்லேயே மருமகளாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை, என் பிள்ளை தாலி கட்டினான்னு சொல்லிட்டு வந்துட்டான், அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. அவள் வாட்டுக்கு எங்கிட்ட தானே போயிருப்பா,
நீ பண்ண வேலை தானே. இப்போ என்ன சொல்கிறீங்க இவரான? இவங்க தான் புள்ளி வச்சு விட்ருக்காங்க. அவள் கோலம் போட்டு போயிட்டா, அவ்வளோதான். அப்போ அவள் பண்ணது தப்புனா இவங்க பண்ணது தப்பு. 2 பேருமே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க சொல்லுங்கள். இவங்க பண்ண தப்பால் தானே அவள் ஓடி தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கா சிந்து. அப்படி இருக்கேல்ல, அவளை மட்டும் ஒதுக்கி வச்சா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, எல்லாமே நான் இப்போ மகாவுக்கு தண்டனை கொடுக்குறோம் இல்லைங்களே. இந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பாக தாலி கட்டியிருக்கு, அது ஒரு உண்மை தானே, ஊர்ஜினப்படுத்துகிறாள்ல அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கல ஆமாம் ஆமான்னு யாருமே சொல்ல முடியல. ஏன்னா மகா குற்றவாளியாக நிற்கிது. அன்னபூர்ணி தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற காண்டில் நிற்கிறாங்க. அதனால் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நானே இன்னொன்று சொல்கிறேங்க, இதுக்கு யாரும் பதில் சொல்ல தேவையில்லை. இப்போ சிவாவும் சிந்துவும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க. அன்னைக்கு வேணால் லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ மனசார தன்னை எத்தனையோ வாட்டி உயிரை காப்பாற்றிருக்கா. பல உயிர்களை காப்பாற்றுற அளவுக்கு நல்ல மனசோடு இருக்கிறா சிந்து. அவள் விரும்பினா, ஸ்னேகாவை விரும்பினா. ஆனால் அவள் பல பேர் உயிரை எடுத்திருக்கிறா. அதை விட தான் தொழிலையே முடக்கியிருக்கிறா. அவன் உயிரை ஆபத்தில் இருக்கையில் விட்டுட்டு ஓடி இருக்கிறா. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் சிந்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு லவ்வை சொல்லியிருக்கான். அப்படி இருக்கையில் எப்படிங்க பிரிக்க முடியும் அப்படிங்கல. அதுக்கு எப்படி ஆதாரம்னு மகா அதுக்கு மட்டும் வாயை திறக்குதுமா. வாயை மூடுறியா, நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுமா அப்படிங்கிறாங்க நீதிபதி. அதுக்கும் ஆதாரம் இருக்குங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. கோயிலில் அன்னைக்கு சொல்கிறாரு இல்லையா, உன்னை நான் விரும்புகிறேன் சிந்து, நீ இல்லாமல் நான் இல்லை, ஏன் டாக்டர் இப்படி சொன்னேன், அப்போ நீ மட்டும் என்னை எத்தனை பண்ண அப்படி இப்படின்னு சொல்கிறத கேட்டுறாங்க. ஏப்பா சிவா, இவ்வளோ நடந்திருக்கு, நீ சொல்லலாமே, எனக்கு என் பொண்டாட்டி பிடிச்சிருச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் யார் தான் தப்பு பண்ணலை. ஆண்கள்லாம் அந்த காலத்தில் கெடுத்துட்டா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறமா திருத்தி அவங்கள நல்லவங்களாம் மாறுறவங்களும் இருக்காங்க. அதுக்காண்டி அதே சட்டத்தை நான் இன்னைக்கு கொண்டு வரலை. ஆனால் நீ மனசார ஏற்றுருக்கையில் இப்போ நீ சொல்லிக்கலாம், உனக்கு பிடிக்காம இருந்தால் இப்போ நான் இப்போ உடனே டைவர்ஸ் கொடுத்துருவேன், இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சிவா பற்றி கேட்க வக்கீல் பார்க்குறாங்க. சிவா அதாவது சங்கடப்படுவார், பெரியம்மாவுக்கு எதிர்த்து சொல்ல முடியாதுங்கிறனால நீங்கள் தான் வீடியோவில் பார்த்துட்டீங்களே, அதை விட என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஆமாம் அவர் என்கிட்ட சொன்னார் டாக்டர் அப்படிங்கிறாங்க. சிவா, நீங்கள் சிந்துவோட வாழ விரும்புறீங்க தானே அப்படிங்கிற பெரியம்மாவை பார்க்க பெரியம்மா என்ன பண்ணுது, உனக்கு பிடிச்சிருந்தா சம்மதம் சொல்லியா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேயா, ஐயோ இந்த தங்கச்சி மகா நீ இப்படி இருப்பேன் நான் நினைக்கவே இல்லடி, பாவி பாவி அப்படின்னு சொல்ல, அப்பாடா பெரியம்மா வாக்கு உறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நான் என் சிந்துவோட வாழ்கிறேங்க, என் சிந்துவோட வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க. சிந்து பார்க்குது, டாக்டரே பெரியம்மா சொன்னதே சொல்கிறேன், பரவாயில்ல எப்படியோ என்னை ஏற்றுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸ்னேகா மூஞ்சில் கரிய பூசியாச்சு. மகாவுக்கு இந்த மாதிரி கடத்தல் தொழில் பண்ணதுக்காண்டி அவங்களுக்கு 1 லட்ச ரூபா அபராதம் விதிக்கிறேன், இல்லைன்னா 1 வாரம் ஜெயில் தண்டனை, எது வந்தாலும் எடுத்துக்கணும்னா நான் காசை கட்டிடுறேன் அப்படிங்குது மகா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வெளில வராங்க. வந்ததுக்கப்புறம் பலான்னு ஒரு அறை குட்டுக்குதுங்க நம்ம மகாவுக்கு. அன்னபூர்ணி, அக்கா என்னக்கா அப்படிங்கிற, என்ன நினச்சிட்டு நீ இப்படி பண்ணிக்கிறேன், அவளை ஏண்டி நீ கடத்தின, இல்லைக்கா அது வந்து கட்சி என் பிள்ளை கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்கிறேன், இல்லைக்கா நான் கடத்தினாலும் சிவா தாலி கட்டலையே, அது அப்புறண்டி நீ ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது யார், நீ தானே, அதெல்லாம் விடு, பிள்ளையார் சொல்லி என்னமோ போட்டேன் நான் அதை கேட்கல, ஆனால் என் புள்ள கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்கா பாரு, சீ நீ இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே வராதடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம எல்லோரும் போவோம் அப்படின்னு பார்க்கல. சிந்து அப்படி நிற்கிது. சிந்து சிவாவே அன்னபூர்ணி மாறி மாறி பார்க்குது. எப்படியோ என் வீட்டு ஆளுக உன்னை கடத்தி இந்த மாதிரி உன்னை நாடகம் ஆடுறதுக்கு தூண்டுதெல்லாம் இருந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சிவாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால் கூட்டிகிட்டு வாடா, உன்னை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசு ஆகும் தான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் தான், ஆனால் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அன்னபூர்ணி, சிவா என்னை மன்னிச்சிருடா. ஏன் பெரியம்மா அதெல்லாம் வேணாம் பெரியம்மா, இல்லைடா இவ்வளோ தப்பு, அன்னைக்கு நான் தான் தப்புன்னேன், இன்றைக்கி நான் தான் தப்புனடா, இப்போ இங்கே இருக்கிற சிந்துவோ மகாவோ யாரும் தப்புனல, நான் தான் காரணம். ஐயோ பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லைப்பா 2 இடத்துலையும் 2 நேரத்துலையும் நான் தான் தப்புன்னேன், அப்படி இருந்தோம் பெரியம்மா சொல்லணும், பெரியம்மா கண்ணசைக்கா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தப்பாரு, நான் சொன்னதுக்கப்புறம் சிந்துவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன பார்த்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா, நீ உன்னை பெக்காமல் விட்டையா இந்த வயிற்றுல அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. விடுங்க பெரியம்மா, சரி போய் கூட்டிகிட்டு வாங்க பொண்டாட்டிங்கிறாங்க. கையை பிடிச்சி கூட்டு வராங்க. அப்படியே பார்க்குது மகாவை சிந்து, எப்படி என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவார், அந்த வீட்டுக்கு நான் வருவேன்னு சொன்னேன்ல, வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்ல மனசு எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன், உங்களை மாதிரிலாம் இருக்குது, இந்த கல்யாணம் இருக்குல்ல இசைக்கு கல்யாணம், அதை கண்டுபிடிச்ச உனக்கு இருக்குது அப்படின்ட்டு போக பைரவி அப்படியே சிந்துவை பார்க்குறாங்க. பைரவி என்னை மன்னிச்சிரு போடி, நீ பண்ணதால் எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, உனக்கு ஆசை புருஷன் கிடச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஏன் சிந்து, ஏன் பைரவி, ஆர்வம் மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, நல்லவர் யார் இல்லைன்னு சொன்னால்
என்னோட லட்சியம் படிப்பு கனவு என்ன ஆகும்? ஐயோ அவர் எல்லாமே உதவி பண்ணுவார் ஏமாமா அப்படிங்கல. நான் தலையிலோட தூக்கி வச்சு இமயமலை கூட தூக்கிட்டு போவேன் உன் தங்கச்சியை, அவளுக்கு தான் புரியலை சிந்து அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க வண்டியில் ஏறுங்க, அதை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயில ஆறுமுகத்தை நம்ம பைரவி ரசிக்கிறாங்க. அதை சொன்னதை தலையில் வச்சு இமயமலையுமே தீட்டுட்டு வரா அப்படின்னுட்டு. அதே மாதிரி சிவாவும் சிந்துவும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே சிந்து வந்து சிவா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு டாக்டர், எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற? இப்போல்லாம் ஒரு தப்பும் உன் மேலே இல்லை, நான் உன்னை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்துருச்சு, விடு, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அன்னபூர்ணி இப்படியே கட்டி பிடிச்சி மன்னிக்க மாட்டாங்களா, என்னை கட்டி பிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சிந்து நினச்சிட்டு இருக்காங்க. மகாவுக்கு தாங்க பயங்கரமான தலையில் பெரிய இது விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டு வருது. ஆனால் வீட்டுக்குள்ள வரல, வராதடி வெளியில் போடி அப்படின்ட்டு பெட்டியை தூக்கி மூஞ்சில் வச்சு அப்படியே போயிடு அப்படின்னு மகாவை விரட்டுறாங்க. அக்கா நான் எங்கே போவேன் அப்படிங்கிற அவன் தம்பி மட்டும் பின்னாடி போய் நிற்கிறாங்க அக்காவுக்கு துணையா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ மருமையை போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படியே கதை நீல போது வீட்டுக்குள்ள வான்னு சொல்ல போகிறாங்க. அதான் நடக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.